Hello viewers, welcome to my channel. Previous video la stitching ku theviyana basic tools enna paathom. Ipo enna paaka porona eppadi machine la nool podradhu, eppadi bobbin la nool sutradhu, eppadi stitch pandradhu adukana basic ideas enna nu solla poren. Ipo bobbin la eppadi nool sutradhunga paapom. First inga nool edi vechukonga. Idu inga oru hole mari kuduthirupanga, idhula maatikonga. அதே இங்க எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ஹோல் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அங்க மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதான் பாபின். பாபின்ல கொஞ்சம் கோன் நூலை மட்டும் ஸ்டார்டிங்காக சுத்திக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது லாக் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா மெஷின் ஆன் பண்ணியாச்சு. மெஷினை ஓட்டிட்டு இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நூல் தேவையோ அவ்வளோ நூல் உங்களுக்கு தேவையான அளவு நூலை வந்து நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேவை உள்ளதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா இது பாபின் கேஸ். இதில் எப்படி மாட்டணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. இந்த நூலை என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி இழுத்தா இந்த மாதிரி வரணும். இந்த பாபினை மிஷினில் எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உள்ளே மாட்டிக்கும். இப்போ மேலே எப்படி நூல் மாட்டுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நூலை இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுக்கவும் கொஞ்சம் டைட்டாக வரும் நூல். அதுக்கப்புறம் இந்த நூலை இங்கே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே விட்டுட்டு லாஸ்ட்டாக நீடில் விடணும். இப்போது கீழே இருக்க பாபினில் உள்ள நூலை எப்படி வெளில எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக மிஷினை உள்ளே இந்த நீடில் உள்ளே இறக்கிக்கோங்க. இறக்கினோடனே இப்போ உள்ளே வந்து இந்த நூல் மாட்டிக்கும். இப்போ இந்த நூலை லைட்டாக அப்படி வெளில எடுத்திங்கன்னா உள்ளே உள்ள நூலும் சேர்ந்து வெளில வந்துடும். இப்போ இந்த ரெண்டு நூலையும் பேக்கில் விட்டுக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சும்மா ஒரு வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்துக்கிறேன். மாட்டியாச்சு. இப்போ தூக்கி லைட்டாக இதை லூஸ் பண்ணிங்கன்னா எடுத்துட்டு கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஸ்டிச்சிங் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். இதை நார்மல் ஸ்டிச்சிங். ஒரு சில பேருக்கு லூப் விழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லூப் விழுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நூல் வந்து ஒழுங்காக போடாமல் இருந்திருக்கும். அதாவது மேலே இருக்க நூலும் கீழே இருக்க நூலும் ஒரே அளவில் வந்து நம்மளுக்கு இழுக்க வரணும். மேலே இருக்கிறது டைட்டாகவும் கீழே இருக்கிறது லூஸாகவும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த லூப் விழுற ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.